ஹலோ ஒன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த பார்க்க போனால் எக்ஸ்மென் ஆரிஜின் ஓல்வெரின் இந்த படத்தோட மூவியில் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு என்ன எம்சி படங்கள்லாம் வந்துட்டு ரீவாச் பண்ணி ரிவ்யூன்றது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் இந்த படம்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்துட்டு டெட்புல் 1, 2, 3லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் படங்கள்லாம் இந்த எக்ஸ்பென்ஸ் யூனிவர்ஸில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெட்புலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டெட்புல் வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறவர். ஸோ எல்லாத்தையும் போட்டு கலாய்ப்பாரு. ஸோ கலாய்க்கிறப்ப உங்களுக்கு அந்த ஜோக்கு புரியலன்னா யாரை போட்டு கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நீங்கள் எக்ஸ்பென் இந்த முக்கியமாக இந்த யூனிவர்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வச்சு கலாய்ப்பாரு. முக்கியமாக வோல்வெரின்லாம் வச்சு பேசிக்கிருப்பாரு. டெட்பூல் 2ல வந்துட்டு ஒன்று அட்வான்ஸாக போய் டைம் ட்ராவல்லாம் யூஸ் பண்ணி இந்த யூனிட்ஸ் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வர டெட்பூல அந்த வாய் தச்ச டெட்பூல கண்ணை வச்சு போட்டு தள்ளியிருப்பாரு. ஓகே, அது ஃபன்னுக்காக தான் பண்ணாங்க. அதனால யூனிவர்ஸ்ல எந்த ஒரு குழப்பையும் வராது. அது சும்மா ஃபன்னுக்காகவும் பண்ணாங்க. அதே மாதிரி தான் கிரீன் லேண்டருக்கு போய் அதாவது நம்ம இருக்கிற வேர்ல்டுக்கு வந்து ரயன் ரெனால்ட்ஸை வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாரு. கிரீன் லேண்டர் படத்தை வந்துட்டு சைன் பண்ணாம விடுறதுக்கு. ஏன்னா அந்த படம் தான் வந்துட்டு சரியா போகல, அதுக்காக பண்ணியிருப்பாரு. அதாவது டெட்பூல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் வந்துட்டு நீங்க அதுவும் முக்கியமா டெட்பூல் ஊர்வனில வந்துட்டு இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல வர சில கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் வந்து சேபர் டூட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பைரோவா இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த நீங்க இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல இருக்கிற படம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நானும் எக்ஸ்மென் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு எக்ஸ்மென் ஆரிஜின் வுல்வரீன். ஸோ இந்த படம் தான் வந்துட்டு கணக்குக்கு வந்துட்டு கதையாக இருக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் கதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்மென் 1 பார்க்கலாம், இல்லாட்டி எக்ஸ்மென் 1 பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஓகேவா, நான் எப்படி அப்லோட் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ அதை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஓகே, ஏன்னா இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ் எடுத்தாலே ஃபாக்ஸோட எக்ஸ்மென் யூனிவர்ஸ் எடுத்தாலே டைம்லைன் கன்வர்ஷன் ஆல்ரெடி இருக்கு. இடிபச்சக்கல் மாதிரி இருக்கு. ஓகேவா, இடிபாத்த கொத்தி போட்டு கொத்தரி வச்ச மாதிரி இருக்கு. ஓகேவா, பிகாஸ் வந்துட்டு அந்த டே ஆஃப் பாஸ் ஃபியூச்சர் அந்த எக்ஸ்மென் படம் இருக்குல்ல, அதுதான் மெயின் காரணமே இந்த டைம்லைன் வந்துட்டு கொலப்படியா ஆனதுக்கே. ஓகேவா, ஸோ எதை வச்சு ஸ்டார்ட் பண்றதே தெரியாம இருக்கலாம். இதை நான் எப்போ அப்லோட் பண்ண போறேன்னு கூட தெரியல. ஓகேவா, மேபி அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு முழுக்க அந்த ஒரு கேரக்டர் ஸ்டடி பேஸ் பண்ணப்பட்ட படம் தான் கண்டிப்பா சொல்லணும். அதாவது ஆரிஜின் ஸ்டோரி. ஓகேவா, பேர்லேயே இருக்குல்ல எக்ஸ்மெனோட ஆரிஜின் ஸ்டோரி, விச் இஸ் வந்து வோல்வரினோட ஆரிஜின் ஸ்டோரி. ஓகேவா, வோல்வரின் வந்துட்டு எப்படி சின்ன வயசுல வராரு, அதாவது வந்துட்டு 1845லே மனசை பிறந்துட்டாரு. ஓகேவா, கிட்டத்தட்ட அவருக்கு இப்ப கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து 200+ இயர்ஸ்க்கு மேல இருக்கும். ஓகேவா, அவரோட வயசு. ஓகேவா, ஸோ வந்துட்டு அவர் 1840s பிறந்த ஒருத்தவர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அவருக்கு சின்ன வயசுல இந்த பவர் இருக்கு. அதனால தான் ஒரு மியூட்டன்ட், அந்த கையில வந்துட்டு போன் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த படத்துல வந்துட்டு முழுக்க ஃபோக்கஸ்டே வந்துட்டு யூக் ஜாக்மனா நடிச்சா நம்ம வுல்வரின் தான். ஓகேவா, அவருக்காக தான் அந்த படமே ஓடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம்லாம். ஓகேவா, அந்த டைம்ல நான் சின்ன பையன், எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு வளர இந்த வுல்வரின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சீடிலாம் வாங்கி எத்தனை வாட்டி தேய்ச்சிருக்கேன் அந்த மாதிரி சீடிலாம் வாங்கி. செம்மையா இருக்கும் அந்த படம். அதுவும் வந்துட்டு முக்கியமா அந்த சண்டை, அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அவர் அந்த கத்தியை யூஸ் பண்ணி, அதாவது அவரோட கிளாஸை யூஸ் பண்ணி சண்டை போடுற அந்த சீன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். முழு படத்தையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கதை புரியாது சின்ன வயசுல. எனக்கு அந்த காட்சிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒன்ஸ் வந்து அவருக்கு அந்த எடமெண்ட்டியை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அவரு நம்ம ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு அவர் மெமரிஸ் அழிச்சிருன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த தண்ணியிலேருந்து எஞ்சி விடுவாரு பாருங்களேன். லைக் பேர் பாடியா அப்படி நரம்பெல்லாம் பொட்டச்சி இருக்கும். அவர் பாடி பிசிக்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். எவன்டா வந்துட்டு சொன்னது யூக் ஜாக்மன் வந்துட்டு வோல்வரினுக்கு வந்து அக்யூரேட்டான கேஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் அக்யூரேட்னா அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா இவரையும் தாண்டி காமிக் அக்யூரேட்டா ஒரு ஷார்ட் கிங்க காமிச்சாங்க பாத்தீங்களா, டெட்பூல் அண்ட் வோல்வரின்ல. அது செம்ம காமெடி. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்ல தான் ஆக்சுவலி வந்துட்டு இருக்கணும். வோல்வரின் தான் வந்துட்டு பல்கா இவர் தாங்க வோல்வரின். நீங்க சொன்னாலே மற்ற கேஸ்டிங்க்கு நீங்க உங்களால போகவே முடியாது, உங்க மைண்ட் போகவே போகாது. வோல்வரின் லோகன்னு சொன்னாலே யூக் ஜாக்மன் தான். மனசு ரியல் லைஃப்ல குழந்தை மாதிரி இருப்பாரு. அவளை சாஃப்டா பேசுவாரு. மனசை பார்க்க பல்கனா வந்துட்டு ஃபிட்டா பல்கா இருந்தாலும் லைக் வந்துட்டு நீங்க பேசுறப்ப கிளீன் ஷேப்ல வந்து அவ்வளவு குழந்தை மாதிரி இருப்பாரு. நீங்க இன்டர்வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா. பட் வோல்வரின்னு வந்துட்டா அந்த மென்டாலிட்டியை மாத்திக்கிட்டு அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அது வந்துட்டு இப்ப பண்ணல, இப்போ வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலி நீங்க டெட்பூல் அண்ட் வோல்வரின் அந்த படத்துல பாத்தீங்கன்னா வோல்வரினாவே வாழ்ந்திருக்காரு, நடிக்கல. இந்த படத்துல வந்துட்டு லிட்டரலி அவர் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த பெர்சர்க்கர் ரேஞ்ச் மூட்லாம் அவர் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. அந்த பியர்ட் லுக்கா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் லுக்கா இருக்கட்டும், லுக் வைஸே வந்துட்டு அவர் ஃபிட் ஆயிட்டாரு ஆஸ் வோல்வரினா. அதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸ்டாரி வைஸ்னு பாக்குறப்போ வந்துட்டு இந்த அடமெண்டியம், இந்த ஸ்ட்ரைக்கர், வெப்பன் எக்ஸ் இதுக்குள்ளேயே தான் கதை போய்க்கிட்டு இருக்கும். ஓகேவா, இதை சுற்றி தான் போய்க்கிட்டு இருக்கும். ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு
மற்ற மியூட்டன்லாம் பிடிச்சி வச்சு வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிறப்பான். ஓகேவா? ஸோ அது பத்தாததுக்கு சேபிள் டூத் வேற, அதாவது வந்துட்டு நம்ம உல்வரினோட பிரதர், அவங்க கூட தான் வந்துட்டு ஒரு ஃபைட் முக்கியம். அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கும், அது பார்ல நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். கடைசியா வருவாரு பாருங்க நம்ம டெட்பூல், வாய் தச்ச டெட்பூல், நம்ம உல்வரினே சொல்றாரு கடைசியா ஸ்ட்ரைக்கருக்கு தெரிஞ்சிருக்கு உன் வாய் எப்படி அடக்கிடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டெட்பூல் as a வெயிட் வில்சனா இருக்கும்போது அந்த கட்டி சண்டை போடுவாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையிலேயே அந்த ஸ்வாடை வச்சு சண்டை போடுவாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது வந்துட்டு டெட்பூல் 2ல ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டிடுவாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு டெட்பூலையும் வந்துட்டு உல்வரின் மாதிரி மாற்றி வாயை தச்சு வச்சு அவருக்கு ஒரு கத்தியை கொடுத்து கடைசியாக வந்துட்டு அவரும் டெட்பூல் விசஸ் உல்வரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் வந்திருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். அது மேலே ஹைட்டில் நின்று வந்துட்டு சண்டை போடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம உல்வரின் வந்துட்டு தலையை விட்டு இதை தூக்கி போட்டுருவாரு. அதுக்கும் போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருப்பாங்க. டெட்பூல்னால தான் சாக முடியாது, அப்படி தான் ஹீலிங் ஃபேக்டர் இருக்க. கடைசியாக வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு அந்த தலை மட்டும் கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெட்பூல்லாம் ரிட்டர்ன் ஆக மாட்டாரு. ஓகேவா? ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் ஆஃப் டெட்பூலை தான் நம்ம டெட்பூலை பார்க்குறோம். இப்போ போட்டு டக்குன்னு தாக்குறாரு, அவர் தான் அந்த டெட்பூலை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த படத்தில் டெட்பூலை பார்த்தது ஒரு ஹாப்பி தான். அந்த நேரத்துலேயே வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் காம்பினேஷன் பார்த்துட்டேன் அந்த நேரத்துலேயே. ஓகேவா? அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபுல்லாக அந்த ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறேன்னா, நம்ம உல்வரினா நடிச்சா ஹியூக் ஜாக்மன் தான். அவர் மேலே தான் மொத்த படமும் இருக்கு. நீங்கள் அவர் தான் ரசிச்சு பார்ப்பீங்க, அவர் தான் உல்வரின் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸு, ஸ்டன் கோரியோலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரை பற்ற வச்சுட்டு நடந்து போகிற பார்த்தீங்களா, பின்னாடி பிளாஸ்ட் தெரிக்கும், அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பைக்ல வந்துட்டு அவரோட கிளாஸை வச்சு பைக்கை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரிஃப்ட் மாதிரி பண்ணுவாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அவரோட கிளாஸை வச்சு கீழே மண்ணில் தேய்ச்சிக்கிட்டே வருவாரு, பைக் ஒரு சைட் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா நிப்பாட்டுவாரு. ஓகே, ஒரு மாதிரி ட்ரிஃப்ட் அடிப்பாரு. அதெல்லாம் சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவரோட பிசிக்ஸ், இவன் தான்டா உல்வரின், சூப்பரா பெர்ஃபெக்டான கேஸ்டிங். அதை தவிர்த்து கதைலாம் விட்டுருங்க, இவர் தான் மெயின். இவருக்காக தான் படமே ஓடிச்சுன்னு சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நிஜமா இந்த மனுஷனுக்கு தான் இந்த படமே ஓடி இருக்கு. ஒரு அந்த வகையில சூப்பரான ஒரு மாற்ற முடியாத ஒரு இர்ரெஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு கேஸ்டிங்னா கண்டிப்பா ஹியூக் ஜாக்மன் அஸ் உல்வரின் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ பெர்ஃபெக்டான கேஸ்டிங். இன்னும் 90 வயசு வரைக்கும் மனசை உல்வரினா நடிக்கணும்டா, அப்படிதான் நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா சூப்பர். இப்போ வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சாம், அதே லுக்கு, அதே என்ன சொல்ற அந்த கேரக்டர். ஊல்வரின்னாலே ஹியூக் ஜாக்மன் தான், அந்த மாதிரி சொல்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்காரு பாருங்க. அதுதாங்க ஹியூக் ஜாக்மன். சூப்பர் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இந்த படம்லாம் வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இல்லாட்டியே கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க பார்த்தோன்னு புரியும், ஓகே இதுதான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைனோட வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த படம் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாம் பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாசு கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன படம் வந்துட்டு வரப்போகுதுன்னு வந்துட்டு நான் இதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரிவ்யூ அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டேக் கேர். பாய்.